அறிவுலகன் ஐயா திருச்சியிலிருந்து அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம். அகத்திய ஜோதிட வித்யாலயா நிறுவனர் ஐயா ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைக்கு இந்த நேரம் என்பது இப்போதான் குழந்தைகள்லாம் படிப்பு முடிச்சுட்டு, அதாவது 10th + 2 எழுதிட்டு உயர் படிப்புக்காக காத்திருக்கக்கூடிய நேரம். இன்னைக்கு தேவை என்ன கோர்ஸ் எடுக்கலாம், அவங்களுடைய கிரக நிலை எப்படி இருக்கும், கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க கோர்ஸ் எடுத்தாங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்றது ஜோதிடத்தோட கருத்து. இதில் எந்த ஒரு கிரகம் இந்த ஷட்பல வரிசை அப்படின்றதுல பலமாக இருக்குதோ, ஸ்தான பலத்துடன் கூடிய திருக்பலம், ஒரு கிரகம் ஸ்தான பலத்தில் உச்சம், மூலதிரிக்கோணம், ஆட்சி, இதோட குருவின் பார்வை அல்லது சுக்கிரனோட பார்வை வாங்கிருச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய காரக விஷயங்களில் அவருக்கு தொழில், ஜீவனம், வருமானம் இதெல்லாம் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க வச்சோம் அப்படின்னா நல்ல உயர்ந்த நிலைக்கு போகலாம் அப்படின்றது இந்த ஜோதிடத்தோடைய கருத்து. ஆனால் இதில் அதுக்கு முன்னாடி இது குழந்தைகள் இன்னைக்கெல்லாம் பார்த்தா இந்த மெமரி பவர் இல்லை, நிறைய டைவர்ஷன் ஆகுது. படிப்பை தவிர படிப்பு தான் இப்போ இருக்க குழந்தை படிக்கிற காலத்தில் படிப்பு தான் அவங்களுடைய டியூட்டி, கடமை. ஆனால் அதை தாண்டி மற்ற எல்லா விஷயத்துக்கு போயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், உள்வாங்கிற விஷயத்தை எப்படி மனசில் தங்க வைக்கணும், ஞாபக சக்தியை எப்படி அதிகப்படுத்துறது, இதுக்கெல்லாம் இந்த இயற்கையான சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு காரணம்னு முன்னாடி நாங்கள் படிக்கும்போது வீட்டு பாடம் எழுதிட்டு வரல அல்லது கேட்குற கேள்வி பதில் சொல்ல அப்படின்னா தோப்பு கணம் போட சொல்லுவாங்க. கொஞ்சம் கூடுதல் தண்டனைனா காது பிடிச்சி திருகுவாங்க, தூக்குவாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் இது தோப்பு கணம் எங்கே போடுவோம்னா கோயிலில் போடுவோம். எங்கே போடுவோம்? பிள்ளையார் கோயிலில் போடுவோம். அதை விநாயகர், ஏன் விநாயகர் கோயிலில் மட்டும் தோப்பு கணம் போடுறோம்னா விண்ணின் நாயகன் விநாயகன். அதாவது இந்த விண் என்பது வானம், வானத்தை பார்த்து எடுக்கக்கூடியதான் இந்த கணக்கு. இந்த விண்ணப்பத்து வானத்தை பார்த்து எடுக்கக்கூடிய கணக்கு தான் இந்த பிரபஞ்ச அறிவு. இதுக்கு இந்த ஜோதிடர்களுக்கு இந்த விண்ணாய்வாளர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் தான் விநாயகர். பிள்ளையார் சொல்கிறோம் இல்லைங்களா, எல்லா கிரகங்கள் எல்லா கடவுள்களும் மனிதர்களாக பிறந்தவங்க, இந்த விநாயகர் மட்டும் பறக்கலை. அதுக்கு நிறைய கதை சொல்லியிருப்பாங்க, இப்போ நேரம் இருக்காது, அதை பற்றி பின்னாடி சொல்லுவோம். அப்போ இந்த தோப்புக்காரனை போடும்போது என்ன நிகழும் அப்படின்னு அந்த பார்க்குற பட்சத்தில் வலது காதை இடது கையில் பிடிக்கணும், இடது காதை வலது கையில் பிடிச்சி கீழே உட்காந்து எந்திரிக்கணும். கீழே உட்காரும்போது மூச்சை வெளியில் விடணும், எந்திரிக்கும் போது மூச்சை உள்ளே எடுக்கணும். எந்திரிக்கும் போது இந்த கால் கட்டவரல் தரையில் பதியணும். அப்போதான், ஆமாம், இந்த மனிதனோட உயிர் வந்து கால் கட்டவரலில் இருக்குன்னு இருக்காங்க. இந்த 2 கட்டவரல்லேருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் இருக்கு இல்லைங்களா, இதுதான் டேட்டா பஸ்ன்றது, மூளைக்கு போய் சேரும். அது என்ன ஆகுனா இப்படியே வந்து இப்படி பின்னும் மூலாதாரத்தில். அடுத்தது சுவாதிசனத்தில் வரும், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா போய் மூளை வரைக்கும் போய் சேரும். அப்போ இந்த தோப்பு கண்ணை போட்டு எடுக்கும்போது இந்த காதை இழுக்கணும். எப்படி பிடிக்கணும் அப்படின்னாக்கா இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிக்கக்கூடாது, இப்படி பிடிக்கக்கூடாது. சரிங்களா? இப்படி பிடிச்சா அந்த அந்த கிரிப்பு இருக்காது, இந்த நரம்புகள் தூண்டப்படாது. அதே மாதிரி தலைகீழா படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. புக்கை தலைகீழா படிக்கணும். அப்போ உள்ளவங்களாம் சொல்லுவாங்க ஆனா அவனா ஈனா ஐயண்ணா அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஊனா ஒண்ணா ஏனா என்ன ஐயண்ணா ஓனா ஒண்ணா அவ்வண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், இக்கண்ணா காணா உக்கோனா காணான்னு சொல்லி ரிவர்ஸில் சொல்கிறார். புக்கை எங்களுக்கு எங்கள் வாத்தியார் தலைகீழா படிக்க சொல்லி கொடுத்துருப்பார். அப்போ படிக்க முடியாது. உத்து 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 பார்த்து படிக்கும்போது ஒரு தரம் படித்தாவே மனசில் பதிஞ்சிடும். அதான் தலைகீழா படிக்கிறது. அப்போ உள்வாங்கி மனசுக்குள்ளார அந்த எழுத்து கண்ணு வழியா உள்ள பதிஞ்சிரும்.
இந்த தோப்பு கர்ணன்றது இந்த பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்துவதற்கு சமமானது. அப்ப பார்க்கடல்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, அது தெரியணும் இல்லைங்களா? இந்த பார்க்கடலை கீழே இருக்கிறது நீர்க்கடல், மேல இருக்கிறது பார்க்கடல். அதுல இருக்கிறது கடலா பார்க்கறதுனால அதை விண்மீன் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பிரபஞ்சம் அத்தனையும் கீழே இருந்தே பார்த்து கடைஞ்சதுதான் கிருஷ்ணரோட கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் இருக்கு இல்லையா, இந்த சக்கரத்தை விரல் நுனியில் வைத்திருந்தார் என்பது. அது சண்டை காலத்துல எதிரி கழுத்தை வெட்டுறது கிடையாது. இப்ப விஷ்ணுவுக்கும் கிருஷ்ணனுக்குமே நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா நம்ம மூளையெல்லாம் மழுங்கடிச்சு வச்சுட்டாங்க. விஷ்ணுவுக்கு வலது கையில சக்கரம் இருக்கும். இந்த பிரபஞ்சம், அதாவது விஷ்ணுவோட கையில் இருக்குது கிரகம், இந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய நம்ம சூரிய குடும்பத்தோட சக்கரம் தான். கிருஷ்ணன் கையில் இருக்குது அந்த பிரபஞ்சத்தோட சக்கரம். இடது கையில் சங்கு இருக்கும். அப்போ மூ உலகை அளந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார? சிவனை சொல்லுவாங்களா, விஷ்ணுவை சொல்லுவாங்களா? வாமன அவதாரம் எடுத்து வந்ததை சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அப்போ முதல்ல இந்த பூமி அளக்கிறார். 6 இடத்துல போய் இந்த சூரிய உதயத்தை பார்ப்பார். ஏன்னா இந்த திருமால் என்பவர் தான் நம்ம பெருமாளை கும்பிடுறோம், விஷ்ணுன்றோம். விண்ணவனை தான் விஷ்ணுன்னு கும்பிடுறோம். இவர் தான் திருச்சியை ஆட்சி செய்த மால் சித்தர். நிறைய மேடைகளை பேசியிருக்கு, அது நிறைய நேரம் பத்தாது, இதுக்கு வந்துடுவோம். இப்போ இந்த கடலை மந்தார மலையை கொண்டு, ஆமா, அதாவது மேரு தண்டத்தை மந்தார மலையை கொண்டு வாசுகின்ற பாம்பை வச்சு கடைஞ்சு எடுத்து அமிர்தத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ இந்த மேரு தண்டம் என்பது நம்மளுடைய முதுகுத்தண்டு, மந்தார மலை என்பது மனிதனுடைய மூளை. இந்த மூளையினுடைய அடிப்பாகத்தில் நம்ம உள்நாக்கு இருக்கு பாருங்க, அண்ணாக்குமாங்க, அது மாதிரி ஒரு லிங்க வடிவேல இப்படி சின்னதாக தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது பீனியல் கிளாண்ட் அப்படிம்பாங்க. அதாவது இந்த முதுகு தண்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது பைனியல் கிளாண்டா, அது பீனியல் கிளாண்டும்பாங்க. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம். இந்த பார்க்கடலை கடையும் போது வாசுகி பாம்பை வச்சு கடைஞ்சாங்க அப்படிம்பாங்க. இந்த வாசுகி பாம்பு என்பது இடகலை பிங்களை, இடது நாடியில் ஓடக்கூடிய சுப கிரகங்கள் இடகலை என்றும் சந்திரன் நாடி என்றும் சொல்லப்படுது. வலது நாடியில் சூரியக்கலை, ஆண் கிரகங்களோட கலை ஓடும், இது பிங்களைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வலது நாடியில் ஓடக்கூடியது சூரியக்கலை என்பதை அசுரர்களாகவும், அசுரர்கள்னாக்கா நம்ம மனசில் உள்ள கோபம், வன்மம், குரோதம், காமம், இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள். வலது நாடியில் அன்பு, பாசம், கருணை, அறம், இப்படி சொல்லிட்டு போகலாம். இதை வச்சு மனிதன் தன்னை சீரமைத்து மறுசீரமைப்பது. அப்போ இழுத்து செய்யும் போது, இந்த சரியாக உட்காந்து செய்யும் போது, இந்த பார்க்கடலை கடையும் போது இந்த பீனியல் கிளாண்டில் ஒரு வைப்ரேஷன் ஆகும். அப்போதான் அதில் இந்த பீனியல் சுரப்பி சுரக்கும். அப்புறம் உங்களோட இதுக்கு சொல்கிறேன், அதுதான் உயிர் சக்தி. அதில் ஒரு பார்ட்டு தான் உயிரணுக்களாக குழந்தை பிறப்புக்கு ஆகுது. இதைத்தான் அமிழ்தம் அப்படின்றாங்க. இதை உட்கொண்டாக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சுரக்கிற நிலை வந்துருச்சுனாவே இதைத்தான் இந்த ஊழ்க பயிற்சின்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி. சமகால் போட்டு உட்காந்து இந்த இடகலை பிங்களை போன மீடியில் பேசியிருப்பேன். எப்படி ஒரு கிரகத்தை தன்வயப்படுத்தினார்கள், தனக்கு எதிரான கிரகத்தை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. அப்படி செய்யும்போது இந்த பீனியல் கிளாண்டில் இந்த வைப்ரேஷனால் அந்த அமிழ்தம் சுரந்தாக்க, இதுதான் அந்த நம்ம சித்தர்கள்லாம் படிச்சிருப்போம், 500 வருஷம் வாழ்ந்தாங்க, 800 வருஷம் வாழ்ந்தாங்க, வாசி யோகம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அண்ணாக்கெல்லாம் அமிழ்தம் சுரக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒயிட்டா திக்கா வரும், அது முழுங்கிட்டா அதுவே போதுமானது, உணவு தேவையில்லை. உமிழ்நீர் நாக்கில் இங்கே முன்னாடி சுரக்கிறது. இந்த பயிற்சி எடுக்கும்போது அண்ணாக்கில் உள்ள சுரக்குன்னு சொல்லுவாங்க. நான் செஞ்சதில்லை, இந்த வாசி யோகத்தில் சொல்லி கொடுப்பாங்க. வாசி யோகம் என்றால் சிவ யோகம். அப்போ சிவன்னா அதுக்கு ஒரு கலந்து சொல்லிட்டு போகணும். இருந்தாலும் சொல்லிடுவோம், கொஞ்சம் நேரம் தானே இருக்குது.
இந்த அணு சொல்லியிருப்பாங்க, அவனின்று ஓரணுவும் அசையாது. இந்த அவன்னா என்ன? இப்போ இன்ன வரைக்கும் அணுவை பிளந்து உள்ள வரைக்கும் போயிருக்காங்க. புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இதெல்லாம் நாம் வைக்கிறோம். போட்டு 3 போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. இதுதான் அது. பொருள் ஆற்றல் கட்டமைப்பு. ஆற்றல் என்பது வெந்து தணிந்தது, நீர்ந்தது, திருநீர் வெள்ளையாய் போயிரும். விறகு எரிச்சா சாம்பல் நீத்து போனதுக்கு அப்புறம் சாம்பல் ஆயிருதா? ஆற்றலின் வெளிப்பாடு. சரிங்களா? அப்போ பொருள் என்பது சிவப்பு. ஒரு நிறைய இரும்பு பார்ட்ஸா இருக்குது, இது பொருள். இத கட்டமைப்பு. ஒரு வெஹிக்கிளா, ஒரு பைக்கா, ஒரு காரா ரெடி பண்றோம். அதை பெட்ரோல் ஊற்றி எரிச்சாதான் சக்தி வெளிப்படுது, அப்பதான் ஆகுது. அப்ப தனித்தனியா இருந்தா எந்த சக்தியும் வராது, எந்த பயன்பாடும் வராது. இந்த கட்டமைப்பு என்பதுதான் இந்த மஞ்சள் கலருக்காக சந்தனம். இதை நமக்கு அடையாளமா சொல்லி கொடுத்தாங்க. இதைத்தான் சிவன், முருகன், பெருமாள் சொன்னாங்க. இந்த முருகனை தூக்கிட்டு அங்க கொண்டாந்து பிரம்மாவை உள்ள திணிச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த அது என்னன்னாக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் படிக்கிறோங்களா? படிக்கிறோம். புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அறிவியல்ல படிக்கிறோம். இந்த 3 தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜோதிடத்தில் முக்குணம் அப்படி படிப்போம். முக்குணம் என்ன படிப்போம்? சத்வம், ராஜசம், தாமசம் படிக்கிறோம். இது நம்மளை நம்ம மடை மாற்றுவதற்காக, நம்ம அறிவை மடை மாற்றுவதற்காக சொல்லப்பட்ட விஷயம். இந்த அணுவை பிளந்து இது வரைக்கும் இன்னைக்கு அறிவியல் போயிருக்குது. அப்புறம் இதுக்கு மேல இப்போ இன்னைக்கு ஒரு நியூட்ரினோ அப்படின்னு ஒரு ஆய்வு மன்றம் கொண்டு வராங்களா? இந்தியாவில் இவ்வளவு இடம் இருக்கும்போது ஏன் தென்னகத்தில் கொண்டு வராங்க? இப்ப அதுக்கு மேல பாசிட்னோ அப்படின்னு சொல்லி பாசிட்ரான் அப்படின்ற ஒண்ணு வரைக்கும் போயிருக்காங்க. இத இல்ல இங்க தேனி மாவட்டத்தில் மலைக்கு அடியில நியூட்ரினோ ஆய்வு பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. 2014 அப்புறம் செய்யப்பட்ட விஷயம். ஐயா ஆசிரியர் இருக்காரு, தலைமை ஆசிரியராக தெரிஞ்சிருப்பாங்க. அது ஏன் இவ்வளவு மலையே இல்லையா? இமயமலை இருக்குது, விந்திய சாத்புரா மலைகள் இருக்குது, குஜராத் வரைக்கும் மலைகள் இருக்குது, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது. ஏன் இங்க பண்றாங்க? தெரியணும் இல்லையா? இங்கதான் இருக்குது சூட்சுமம். அப்போ இந்த அணு எங்க இருந்து வருது, எதனுடைய மூலம் அப்படின்னா அதான் பரம அணு. பரம அணு. அணு 3 துகளானது பரம அணு. இந்த பரம அணுக்கு மூலம் எது? அதுக்கு ஒரு மூலம் இருக்கணும் இல்லையா? அதுக்கு பேர் தான் மகம் அல்லது மகத்தான். மாசி மாசம் மகம் வருதா? மச்சத்திரம். இந்த மாசி மாசத்துல தானே மகா சிவராத்திரி வருது. இந்த மகா சிவராத்திரி என்பது அன்றைக்கு என்ன நிகழும்னா, கோயிலில் போய் உட்காந்து பஜனை பண்ணா உங்களுக்கு கடன் தீராது, நோய் தீராது, கஷ்டம் போகாது, காசு பணம் வராது. இதோட தத்துவமே வேற. நம்முடைய குழந்தைகளுக்கு அன்னைக்கு தான் அறிவை சொல்லி கொடுப்பாங்க. எந்த அறிவை? வானத்தை பார்த்து அடிப்படை அறிவை சொல்லி கொடுக்கறது குழந்தைகளுக்கு அங்கதான் வச்சு. ஏன்னா அந்த மாசி மாசத்துல தான் வானம் மேகமூட்டம் இல்லாம மிக தெளிவாக இருக்கும், சிவத்தை பார்க்க முடியும். நந்தினா காளை நினைச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம எல்லாம். காளமாடு கிடையாது. நந்து என்றால் இணைவு. நத்தம் சொல்றாங்களா? ஒருத்தர் நத்தி வாழணும். நீரும் நிலமும் இணைகின்ற இடம்தான் நத்தம். பெரியோருடன் இணைந்து வாழ வேண்டும். பொருள் பறைத்தோருடன் இணைந்து வாழ்ந்தா தொழிலை கத்துக்கிட்டு இவங்க முன்னேறலாம். அப்ப இந்த நந்து என்றால் வானத்துல உலக்கை விண்மீன் இருக்குது. அதுவும் அங்க இருக்கக்கூடிய இந்த சிவம் என்று சொல்லக்கூடிய சிவம் மையமும் இணைஞ்சேதான் இருக்கும். அதனாலதான் கோயில கொண்டு வச்சாங்க. இந்த நந்தியோட கொம்பு கடையில தான் சிவத்தை பார்க்கணும். அது இந்த சிவத்தில இருந்து வானத்தை பார்த்தா, ரிவர்ஸ்ல பார்த்தாதான் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வெறுங்கண்ணால நட்சத்திரங்களையும் கோள்களையும் இயக்கங்களையும் பார்க்க முடியும். அப்படித்தானே பார்த்தாங்க.
அப்ப கோவில் என்பது ஒரு டெலஸ்கோப், வான் ஆராய்ச்சி நிலையம். இப்ப நீங்க உள்ள போனாக்க நீங்க உங்க அறிவெல்லாம் தெரிஞ்சுக்கீங்கன்னு உள்ள வராத தீட்டுன்ட்டான். இந்த நந்திக்கு இடையில ஊடால போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களா? ஒரு மண்ணும் கிடையாது. பாதிப்பு யாரு? உள்ள உட்காந்துருக்கணும் பாதிப்பு. ஏன்னா அவனுக்கு வேலை எல்லாம் போயிரும். அப்புறம் இந்த பக்கம் இந்த பிரதோஷம், பிறை தோஷம் தான் பிரதோஷம் வந்துருச்சு. கோயிலை சுத்தி சுத்தி வருவாங்களா? இது காந்த புலம். ரெண்டு காந்தத்துக்கு இடையில காந்த புலம் உருவாகும். இதெல்லாம் இந்த ஈர்ப்பு விசை உருவாகுறது, தள்ளு விசை உருவாகும். இதெல்லாம் சொன்னதுதான் அது. ஆண் கோவில், ஆண் கிரகங்கள்லாம் கிழக்கு பார்த்தே இருக்கும், பெண் கிரகங்கள்லாம் வடக்கு பார்த்தே இருக்கும். பழைய புகழ் படிச்சிருப்போம், புலவர்கள் வடக்கு இருந்து உயிர் நீப்பார்கள். ஏன்னா வடக்கு இருக்கதான் சிவம். இப்ப வந்துருவோம். இப்போ இந்த பரமாணுவின் மூலம் மகம் அல்லது மகத்தான், அது எதுல இருக்குது? அது எந்த முகம், எந்த மூலம் என்றால் மாமகத்தான் அல்லது மாமகம். இந்த மாமகத்தானுக்கு மூலம் எது? அது எதுல இருந்து வந்தது? சகத்தான் அல்லது சகம். இந்த சகத்தான் எதுல இருந்து வந்தது? அதுதான் அவத்தான் அல்லது அவன். சரி, அதுக்கு முன்னாடி சிவம். சிவம், இந்த சிவம் எங்கிருந்து வந்தது? அதுதான் அவம் அல்லது அகத்தான். நாம என்ன சொல்லுவோம்? அவனின்று ஓரணி, அவன் இன்றி ஓரணுவும் அசையாது. அது அவன் கிடையாது, அவம். அந்த அவம் என்பதுதான் வானத்தில் நீ சொல்றாங்களா கருந்துளை, மேசிவ் பிளாக் ஹோல் சொல்றாங்களா? இதெல்லாம் எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லி வச்சாங்க. இதெல்லாம் ஒரு சித்தர், ஆதிநாதர் சொல்லக்கூடிய ஆதி சித்தர் நம்ம குமரி கண்டத்தில் மூழ்கி போனார். லெமூரியா கண்டத்தில் சூரியமலை அப்படின்ற இடத்துல இருந்து ஒருத்தர் பார்த்தாரு. அவர் தான் இதெல்லாம் சொன்னாரு. இதான் சிவம், இதான் சிவம், இதான் சிவம், இம்மு இதான் சிவம், இப்படி இருக்கும் பாருங்க பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மாச்சி, அம்மாவோட அம்மா சொல்லுவாங்க, இந்த உலக நட்சத்திரத்தை பார்த்தா நல்லது, பாருங்கடா பாருங்கடாம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுதான் கோயிலில் இருக்க நந்தி, கீசா பிரமிட்ல இருக்க அந்த ஸ்பிங்ஸ் சிலை. அதுதான் போகக்கூடாதுன்னு அவன் சொல்லி வச்சிருக்கான். அதுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க கோயிலுக்குள்ள போய் கருவறையில, அந்த கோயிலுக்கு கருவறைக்கு முன்னாடி ஒரு கருப்பா ஒரு கல் இருக்கும். நல்லா வசதியா அப்படி உட்காந்துக்கிட்டு அந்த நந்தி நந்தியோட நடுவுல கிருஷ்ணன் கொண்டான்னு ஒரு சின்னதா ஒரு முட்டு இருக்கும். அதுக்கு நேராக கொடிமரம் மாதிரி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இந்த கோயில் கோபுரத்தோட, ராஜகோபுரத்தோட கதவை திறந்து வச்சுட்டு அதிகாலை நேரத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த கொடிமரத்துக்கு இடது பக்கம் வடக்கு பக்கத்தில் இந்த நட்சத்திரங்கள், ஓரைகள், கிரகங்கள் அப்படி மேலே வரதை பார்க்கலாம். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் நீங்களும் பார்க்கலாம், நானும் பார்க்கலாம். இப்ப இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆசையா இருந்திருப்பார் இல்லையா? யார் இருந்திருப்பாங்க? கோயிலுக்குள்ள இருந்த பூசாரி தானே. யார் அந்த பூசாரி? சொல்லுவாங்க, இன்னைக்கு இந்த இதை பத்தி சொல்லக்கூடாது, சட்டத்திட்டம்லாம் இருக்குது, இருந்தாலும் இந்த கல்வின்றதுனால சொல்றேன். பறையன தொட்டா தீட்டு, இன்னொரு ஆளை பார்த்தாவே தீட்டுன்னு சொல்லியிருப்பேனா? அந்த சாணான் தான் உலகத்தின் மூத்த அறிவாளி. அதனாலதான் அவனை அடிச்சு ஊருக்குள்ளே இருக்க கூடாது துரத்துனான். தலைகீழா கட்டி தொங்க விட்டு அடிப்பாங்க, நீ வரக்கூடாது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாபெரும் தொழிலதிபர்கள் யாரா இருக்காங்க? நாடார்கள் தானே. நாடார்கள் 2 பிரிவு. ஒருத்தர் கணிகர், இன்னொருத்தர் கிராமணிம்பாங்க. கிராமத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். இந்த கணியர் தான் கணியன் பூங்கொண்டனார். அன்னைக்கே சொன்னாரா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த உலகம் எல்லாமே எங்களுக்கு சொந்தம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் என்னுடைய உறவினர். அப்ப உலகம் பூரா பயணித்தவர்கள் தான். அப்போ இந்த மாதிரி இந்த தோப்பு கண்ணம் போடும்போது இந்த உடலில் உள்ள அத்தனை சக்கரங்களும் இயக்கப்பட்டு தூண்டப்பட்டு இந்த மூளை சுரக்கும். ஒரு தரம் பார்த்தத
காதுல வாங்கினத கிரகிச்சு உள்ள அப்படியே தலைகீழா படிச்சா ஒரு தரம் படிச்சா போதும். அப்ப காலையிலையும் மாலையிலையும் ஏன் படிக்க சொல்றாங்க? புதன் தானே அறிவுக்கான கிரகம். புதனை எப்ப பார்க்க முடியும்? பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. சூரியனோடய சுத்திட்டு இருக்கிறதுனால சில நாட்கள்ல பகல்ல பார்க்க முடியாது, இரவுலையும் பார்க்க முடியாது. ஏன்னா சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா அது கூடவே போயிடும். ஆமா, அப்போ சூரியன் உதயத்துக்கு முன்னாடி சில நாள்ல ஒரு நாள்ல மட்டும் மேல வரும். அப்படி பார்க்கறதுக்குள்ள போயிடும். சூரியன் மேல வந்துருச்சுன்னா வெளிச்சத்துல தெரியாது. இது காலையில பார்க்கலாம். அப்ப காலையில படிங்க. சூரியன் மறைஞ்ச உடனே ஒரு 5-10 நிமிஷம் மட்டும் தெரியும் புதன் மேல. அப்புறம் இங்க சூரியன் கீழே போனா அதுவும் போயிடும். அப்ப மாலையில படிங்க சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த படிப்பு, ஞானம், கல்வி இதெல்லாம் தெரியணும். ஏன் விநாயகருக்கு பெரிய கதை வச்சாங்க? இந்த உலகத்துல நிறைய கேளுங்க, குறைவா பேசுங்க. இந்த மூக்கும் பெருசா இருக்குதா, இந்த ஊழ்க பயிற்சின்றதை செய்யுங்க. அது மூச்சை இழுக்கும் போது வயிறை பெருசாக்குங்க. 1 பங்கு காத்தை இழுத்து 4 பங்கு நேரம் அடக்கி வச்சு 2 பங்கு நேரம் விட்டாக்க உடலில் ஏற்படக்கூடிய மெட்டபாலிசம் குறையும், ஆயுள் கூடும். அந்த காத்தை உள்ள அடக்கும் போது உடல் உஷ்ணமாகும். செங்கலை கால்வாயில வச்சு சுடுறாங்களா? பச்சை செங்கலை சுட்டோடனே எவ்வளவு ஹார்டாகுது? மண் பானையை வச்சு கால்வாயில சுடுறாங்களா? அந்த மாதிரி உடலை சூடாக்கி பண்ணும்போது தான் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும். இப்போ பாக்கெட்டில் பணம் இருக்குது, எடுத்து செலவு பண்ணுறோம். பணம் இல்லைன்னா வீட்டில் பீரோலேருந்து எடுத்துக்கிறோம், அங்கேயும் தீர்ந்து போச்சு. அப்புறம் கடன் வாங்குகிறோம், கடனை வாங்க முடியல, என்ன பண்ணுறோம்? பட்னியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நாம் விரதம் இருக்கும்போது உடலுக்கு தேவையான எனர்ஜியை உடம்புல உள்ள ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸை எடுத்துக்கும், பிரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து இதாக எடுத்துக்கும். அதுக்கப்புறமும் போகும்போது தான் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து எனர்ஜி எடுத்துக்கும். அதுக்கு தான் இந்த விரதமெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் விரதம் இருந்தால் நமக்கு கஷ்டம் தீரும், பணம் தீரும், நோய் தீரும், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வர மாட்டான், பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும், இப்படியெல்லாம் மண்டைக்குள்ளார சொல்லி வச்சிருக்காங்க. அப்படியே பண்ண டைவர்ட் ஆகி போயிடும். இப்போ இந்த ஞாபக சக்தியை உருவாக்குவதற்காக தான் தோப்புக்கணம் போட வச்சாங்க. ஆனா ஐயா வாதியாருக்கெல்லாம் தெரியும், திட்டமிட்ட சதி குழந்தைகளை குச்சி எடுத்து அடிக்கக்கூடாதுன்னு. அவன் முதல்ல யூதன் உள்ள வரான், உள்ள வந்தோன்னே என்ன பண்றான்? 2 ராஜா கடையில் சண்டை உண்டு பண்றான், நாட்டை பிளவுபடுத்துறான். அப்புறம் நல்லா இருக்க ஊருக்கு இந்த ஊருக்கும் பக்கத்து ஊருக்கு சண்டை உண்டு பண்றான். அப்புறம் ஒரே ஊருக்குள்ள ஜாதியை பிரிச்சு ஜாதிகளுக்குள்ள சண்டை உண்டு பண்றான். பங்காளிக்குள்ள சண்டை உண்டு பண்ணி பிரிக்க வச்சான். அண்ணன் தம்பியை பிரிச்சான், அம்மா அப்பாட்ட இருந்து பிள்ளைங்களை பிரிச்சான், நீங்க புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சுட்டான். இதெல்லாம் நமக்கு தெரியாது, இது உளவியல் ரீதியா பார்க்கணும். இதுக்கு அடித்தளம் தான் குச்சி எடுத்து பிள்ளைய அடிக்காத. அன்னைக்கு பார்க்குறேன், ஒரு வாத்தியார் பேசிக்கிட்டு இருக்காரு, பாஞ்சு அடிக்க போறான். நான்லாம் வாத்தியார 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பார்த்தா ஓடி போய் ஒளிஞ்சுக்குவோம். அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார், பயம். அன்னைக்கு வாத்தியார்ட்ட அடி வாங்கினவெல்லாம் போலீஸ்காரன்ட்ட இன்னைக்கு அடி வாங்காம இருப்பான். அப்ப இதெல்லாம் திட்டமிட்ட சதி. என்னென்னமோ தவறுகள் நடக்குது. அப்போ இந்த தோப்புக்கரணம் என்பது இந்த பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுப்பதற்கு சமம், அப்படி சொல்லி கொடுத்தாங்க அன்னைக்கு. அப்ப இந்த மாதிரிதான் ஒவ்வொரு குழந்தைகளையும் படிக்க வைக்கணும். அது மட்டும் இல்ல, இவங்க உட்கார்ந்து பயிற்சி பண்ணும்போது ஆர்த்தட்டிஸ் வராது, அநாகதம் தூண்டப்பட்டு தைராய்டு வராது, மணிப்பூரம் தூண்டப்பட்டு குழந்தை பேரின்மை வராது, குடல்ல பிரச்சனை வராது, மூலாதாரத்தை தூண்டப்பட்டு பிரச்சனை வராது, தேவையில்லாத கோபம் வராது,
உடல் நீடிக்கு நல்ல இதாகும், எந்த வியாதிகளும் வராது, ஞாபக சக்தி இருக்கும், அனைத்தும் நன்மையாக நடக்கும். இதெல்லாம் பண்ண விடாம பண்ணிட்டு கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்க்குறேன், இப்படி அவசர உலகத்தில் இன்னைக்கு மொபைல் எடுத்து பார்த்தா இப்படி தொட்ட உடனே தேவையில்லாதெல்லாம் ஓடிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. ஆமா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்றான், நீ உள்ள வராத, நீ தீண்ட தவான்றான். இடம் நம்மளுது, அதுக்கான பொருள் நம்மளுது, கட்டுமானம் நம்மளுது. சாமி சிலையை மேல உட்காந்து செதுக்கிறான், செதுக்கி முடிச்சு பிரதிஷ்டை பண்ண உடனே நீ வெளில போடா, திட்டு, நான் தான் பண்ணன்றான். ஆகம விதின்றான், வைதிக விதின்றான். என்னடா அப்படின்னு கேட்டா, ஆகமம் என்பது சூத்திரம் தெரிந்தவர்கள், சாஸ்திரம் தெரிந்தவர்கள் உண்டாக்கிய சூத்திரம். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, அதாவது ராகு, குரு, சனி, இப்படிதானே வரும். கோயிலில் போய் பாருங்க, நவக்கிரகம் எப்படி இருக்குது. ராகுக்கு ஏத்தாப்புல தானே கேது இருக்கணும். அதை கொண்டு எங்க வச்சிருக்காங்க? இருட்டடிப்பு செய்யப்பட்டது. ஜாதகத்தில் அவ்வளவு மாற்றப்பட்டு இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த கிரகமும் நீங்க டெலஸ்கோப் வச்சு பாருங்க, இல்லை நான் சொன்ன மாதிரி கோயில உட்காந்து பாருங்க, அந்த கிரகம் எந்த சொல்லக்கூடிய எந்த பாகையிலையும் எந்த நட்சத்திர சாரத்திலையும் கிடையாது. இந்த நட்சத்திர சாரம் என்பது, சாரம் பார்க்காம சோரம் போவான், துல்லியம் துல்லியம் கேபியில் பேசுவாங்க, எல்லாம் நம்மவர்கள் தான், சொல்லக்கூடாது. ஆனாலும் அப்படி சொல்லி வச்சுட்டாங்க. இந்த 360 டிகிரி 27 நட்சத்திரத்தில் பிரிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 13.20 வரும். ஆனால் பிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரத்துக்கு 8 டிகிரி தான் இருக்குது. இன்னொரு நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 18 டிகிரி வருது. அதிலே துல்லியம் கிடையாது. 13.20 13.20ன்றோம். இந்த 120 வருஷம் எங்கேருந்து வந்தது? ஆமா, 54 இருந்து 57 வரைக்கும் நாளைக்கு வருதா? அப்புறம் வாக்கியன்றான் ஒரு பக்கம் திருக்கணு, இதுக்குள்ள சண்டை, நம்மளை சண்டை விட்டு பார்த்துருப்பான். கொக்கோ கோலா மிராண்டா சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும், இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு. ரெண்டும் ஒருத்தன் செய்கிற கன்றாவி தான். நம்மளை ஏமாத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கம் 420 வருமா திருத்தாத பஞ்சாங்கம். அதைத்தான் நம்ம ஏமாந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம், உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், துல்லியம் இருக்கோம். இந்த பாம்பு பஞ்சாங்கத்தில் 3 பாம்பு இருக்குதா? ஒன்று சந்திரனால் ஏற்படக்கூடிய பாம்பு, இன்னொன்று பூமியினால் ஏற்படக்கூடிய பாம்பு, இன்னொன்று சூரியனால் ஏற்படக்கூடிய பாம்பு. சூரியன் இந்த ஒரு இடத்த சுத்துது, தெரியுதுங்களா? சந்திரன் பூமியை சுத்துது, பூமி மற்ற கிரகங்களோட சேர்ந்து சூரியனை சுத்துது. இந்த சூரியன் சக்தி மையம்ன்ற ஒரு இடத்த சுத்துது, அந்த சக்தி மையம் சிவ மையத்தை சுற்றுகிறது. நம்ம ஊர்ல இருக்க சிதம்பரம் நடராஜர் கோவில வந்து இத்தாலியிலேருந்து வந்து 8 வருஷம் தங்கி பல கோடி ரூபா செலவு பண்ணி ஆய்வு பண்ணி அந்த சிலையை கொண்டு அங்கே வச்சிருக்கான். நியூட்டனை சொல்ல வந்தனே, அதுக்கு ஆய்வு இங்கே தான் எதுக்கு வந்து கொண்டாந்து வச்சிருக்கான். தென்னகத்தில் தான் இருக்குது, ஆசி யோகத்தை படிங்க, அதுக்குள்ளதான் இருக்குது, அதுக்கு தான் கொண்டாந்து இங்கே வைக்கிறான். அவனுக்கு அதுக்கு மேலே போக தெரில. அணுவை பிரிச்சாச்சு, புரோட்டான் எலக்ட்ரான் பிரிச்சாச்சு, அதுக்குள்ள பாசிட்ரான் வரைக்கும் போயிட்டான், அதுக்கு மேலே போக தெரியல. மாமகத்தை பார்க்கணும். மாசி மகம் மகாமகன் இருக்கா? மாசி மகத்தன்னைக்கு, அதாவது மாசி மாசம் வரக்கூடிய அமாவாசை எங்க இருக்குன்னா சூரியன் வந்து கும்பத்தில் இருக்கும். அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த வானத்தில் சிவமையத்தை பார்க்கணும். அதே இடத்துல குரு வந்தா அதான் மகாமகம். ஆமா, நம்ம ஆசி வகை சித்தர்கள், தமிழ் சித்தர்கள் அவ்வளவு சயின்ஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. சித்தர்கள் நம்ம சாதாரண நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய 1000 விஞ்ஞானிகளுக்கு சமம். விண்ணை பற்றி ஞானம் இருப்பவர்களுக்கு விஞ்ஞானிகள், மற்றவங்களாம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள். நம்ம சொல்லி வச்சதான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். விண்ணை பற்றிய ஞானம் இருப்பவரே விஞ்ஞானிகள். அப்ப நம்ம எல்லாம் விஞ்ஞானிகள் 7வது அறிவுல தான் இருக்கும். வையத்தூள் வாழ்வாங்க வாழ்ந்தவனே வானுலக முறையும் கடவுளாக வணங்கப்படுவான்னு சொல்றோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்து 6 அறிவு, அதுக்கு மேல உற்றறிவு நம்ம படிச்சு பார்க்கும்போது வருது. உணர்ந்தறிவு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வருது. உற்றறிவு, உணர்ந்தறிவு, கற்றறிவு, காந்தறிவு, தான் பெற்றறிவு, வானறிவு, இதான் வாளறிவன். இந்த நிலைமைக்கு வந்தோன்னா தான் மனுஷன் வானத்தில் பறக்க ஆரம்பிக்கிறான்.
இதுவரைக்கும் கிராம கோயில்ல இருந்து தரவுகள் எடுத்தவங்க இதுக்கப்புறம் இதை போய் இந்த வானத்துல போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யாரு? இந்த வாளறிவனுக்கு மேல. இருக்கு இல்லைங்களா? கற்றதனால் ஆய பயனன் கொல் வாளறிவன். இது பெரிய விளக்கம் தரணும். இந்த வாளறிவன் என்பது முருகன் கையில் இருக்க வேல், அதுக்கு பேர் தான் வாளறிவன். தவக்கலை குஞ்சு இருக்கு இல்லையா, தலை இருக்கும் வால் இருக்கும், மனிதனோட உயிர் அப்படிதான் இருக்கும். இதுக்கு பேர் தான் வாளறிவன். அதனாலதான் வச்சிருக்காரு இது. ஏன்னா இந்த விஷயத்தை முதல்ல கண்டுபிடிச்ச முருகன். அதனாலதான் வளைகாப்பு போடுறாங்களா பெண்களுக்கு? வளைகாப்பு போடும்போது வளையல் போடுறாங்களா? அந்த பெண்களுக்கு வளையல் போட்டா முருகன் துணைக்கி வருவார்னு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. காக்கா காக்கா கனகவேல் காக்க நோக்கு நோக்கு பாடுறாங்களா? ஏன்னா அன்னைக்கு பிரசவம் என்பது மறு ஜென்மம். இந்த வளையல கையில போட்டுக்கிட்டா, வளை என்றால் வளைஞ்சிருக்குது, முருங்கை வளைஞ்சிருக்குதா? முருகனுக்கு பேர் முருகன் இருக்கா? சரியா? இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்கன்னாக்க நம்ம சிந்துவெளி சமய நாகரத்தில் அங்கேருந்து எடுத்திருக்காங்க. நிறைய அதில் ஒத்து போகுது. கேட்டா ப்ரீ ஆரியன் சிவிலைசேஷன் அப்படிம்பான், ஆரியன்பான், அவன் தான் புத்திசாலிம்பான். ஆரல் மீன் அப்படின்றாங்க, அதான் முத்தி அப்படின்றது. கார்த்திகை, அதாவது சூரியன் ஒருத்தி சந்திரன் ஒருத்தி. இந்த கார்த்தி அப்படின்னு கார்த்திகை நட்சத்திரம் இருக்கா, கார்த்தி அப்படின்னு சொல்லணும். நம்ம கார்த்திகேயன் சொல்றோம், அதை கார்த்திகேயன் சொல்லக்கூடாது, கார்த்திசேயன் சொல்லணும். அப்போ இந்த கார்த்திகை மாசத்துல சந்திரன் உச்சம் அடையும் போது இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல, அப்ப கார் என்றால் மழை, அந்த மாசத்துல அதிக மழை பெய்யும். அந்த கார்த்திகை நட்சத்திரம் என்பது கோடிக்கணக்கான நட்சத்திரம் அடுத்த கிளஸ்டர்ல உள்ள, நம்ம சூரியன் நட்சத்திரம் சொல்றோம் இல்லைங்களா, இதெல்லாம் அடுத்த கிரகத்தில் இருக்கக்கூடிய, அடுத்த கேலக்சியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம், சூரியன். அப்ப சூரியனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கு என்ன வித்தியாசம்? நகர்ந்தா கிரகம், நகரலன்னா நட்சத்திரம். அப்போ இந்த அப்போ கோடிக்கணக்கான கோடான கோடி நட்சத்திரம் இருக்குது வானத்தில் பார்த்தீங்கன்னா. ஏன் 27 நட்சத்திரம் வச்சாங்க? அப்ப இந்த 120 வருஷம் எப்படி வருது? இந்த 360 டிகிரிய 27 நட்சத்திரங்களை பிரிச்சிங்கன்னா 13.33 வரும். அதான் 13.20 டிகிரியில வச்சக்கூடிய நட்சத்திரத்தின் அளவு. அது சமமா இருக்காது. சரியா? இத 9 கிரகம் தானே இருக்குது. இந்த 9ஆல பெருக்குங்க, 120 வரும். அதான் 120 வருஷம். அப்ப 120 வருஷம் மனுஷன் உயிரோட இருக்கான? ஆயுள் காலம் கொடுத்துருக்கானா? இல்ல. ஒரு நாளினுடைய மனிதனுடைய மூச்சு காற்று என்பது 21,600 முறை எடுக்கணும். அது சூரியன் ஒரு ராசி சக்கரத்தை ஒரு சுத்தி வர்றதுக்கு, தன்னுடைய வட்டப்பாதையில 360 சுத்தி வர்றதுக்கு 21,600 வருடங்கள் எடுத்துக்குது. அப்போ சராசரியா ஒரு நாளைக்கு 21,600 முறை மூச்சு எடுக்கணும்னா, நான் சொன்ன ஒரு பங்கு காத்து எடுத்து 4 பங்கு அடக்கி 2 பங்கு விட்டாதான் எடுக்க முடியும். இப்பெல்லாம் 35,000 மூச்சு காத்து எடுப்போம். அதனாலதான் ஆயுள் குறையுது. இந்த மூச்சு காற்றை குறைக்க ஆயுள் கூடும். 247 எழுது 18 ஒரு ராசிக்குள்ள 18 படி இருக்குது. சொல்லி கொடுத்துருக்காங்களா யாராச்சும்? 9 நட்சத்திர பாதம் இருக்கு இல்லையா, ஒரு நட்சத்திர பாதத்தை 2ஆ பிரிச்சா 2 படி வரும். அப்போ 9 பாதம் 18 படி. அதான் 18ஆம் படி கருப்பு, 18ஆம் படி ஐயப்பன் கோவில், 18 மெய்யெழுத்துக்கள். சித்தர்கள் என்ன பண்றாங்க, நம்ம உடம்ப 18 மருத்துவ கூறுகளா பிரிக்கிறாங்க. நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், இளநீர் மண்டலம், சதை மண்டலம், வாயு மண்டலம், இப்படி 18 மருத்துவ மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. 12 உயிரெழுத்துக்கள், 12 ஆழ்வார்கள். அதுதான் மொத்தம் 31 எழுத்துக்கள் தான் இருக்குது. இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுல 31 ஒலிகள் இருக்குது. 31 கூட்டல் 2 33 ஒலிகள் இருக்குது. இதுதான் தமிழ் எழுத்துக்கள். இதை என்ன பண்றாங்க, நம்மால வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது சுமேரியர்கள் இந்த 33 330 ஆக்குறான். எங்கள்கிட்ட 33 சிறப்புகள் இருக்குதா, எங்க மொழி இருக்குது, இதுல எங்களோட வாழ்வியல் தத்துவம் இருக்கு நம்ம சொல்றோம். அவன் என்ன சொல்றான், நீ என்ன பெரிய ஆளா, உனக்கு மேல நாங்க அப்படின்ட்டு
எங்களுக்கு 330 தெய்வம் இருக்குன்ட்டான். அப்புறம் பாம்பே உள்ளவனியன் பார்க்குறான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை சொல்லிடுறேன், அப்போதான் இது சரியா இருக்கும். அண்ட புழுகன், ஆகாச புழுகன், தேவலோக புழுகன் 3 பேர் இருக்காங்க. அப்போ சொல்றான், நான் காட்டுக்கு வேட்டையாட போனேன். வந்துடுறேன். அதுக்கு தான் வந்துடுறேன். இப்போ வந்துடுறேன். அப்ப இது சொல்லி சொன்னாதான் சரியா இருக்கும். இப்போ அந்த காட்டுக்கு போறான். 10 அடி தூரத்தில் புலி வந்துருச்சு. துப்பாக்கி இருக்குது. துப்பாக்கி எடுத்து காட்டுறான். தோட்டா இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டான்? அவன் சொல்றான், 10 அடி தூரத்தில் புலி வந்துருச்சு, துப்பாக்கி இருக்குது, தோட்டா இல்லை. துப்பாக்கியை காட்டி மிரட்டிய புலியை விரட்டிட்டேன் அப்படின்றான். இன்னொருத்த கேட்டுட்டு இருக்கான், இவன் அண்ட புழுக. ஆகாச புழுங்க, நீ என்கிட்ட போய் சொல்றியா? இரு. நீ போன காட்டுக்கு தான் நானும் போனேன். உனக்காவது 10 அடியில் சிங்கம், எனக்கு 5 அடி. சரி, உனக்கு 10 அடியில் புலி, எனக்கு 5 அடியில் சிங்கம். உன்கிட்ட துப்பாக்கி இருந்துச்சு, தோட்டா இல்லை. என்கிட்ட தோட்டா தான் இருந்துச்சு, துப்பாக்கி இல்லை. இந்த தோட்டா காட்டி மிரட்டிட்டேன், சிங்கத்தை ஓட்டிட்டேன் இருக்கான். இப்போ என்ன பண்ணுறான்? தேவலோக புழுகம் மேலேருந்து குதிக்கிறான். டங்குன்னு குதிச்சுட்டு, நீ போனால் அதே காட்டுக்கு, நீங்கள் 2 பேர் போன அதே காட்டுக்கு தான் நானும் போனேன். உனக்காவது 10 அடியில் புலி, உனக்காவது 5 அடியில் சிங்கம். உன்கிட்ட தோட்டா இருந்துச்சு, துப்பாக்கி இருந்துச்சு, தோட்டா இல்லை. உன்கிட்ட தோட்டா இருந்துச்சு, துப்பாக்கி இல்லை. அதே காட்டுக்கு தான் நானும் போனேன். 2 அடியில் யானை இருந்துச்சு, என்கிட்ட தோட்டாவும் இல்லை, துப்பாக்கி இல்லை. ஆனால் அதுக்கான லைசன்ஸ் இருந்துச்சுல்ல, அதை காட்டி மிரட்டிட்டேன் அப்படின்னு இருக்கான். அதான் இங்க. அப்போ இந்த 33 ஒளிகளை அவன் 330 ஆக்குறான். யாரு? சுமேரியர். இப்ப பாபுலியன் பார்க்கறான். அவன் எங்களுக்கு 3300 கடவுள் இருக்குன்ட்டான். இப்ப இதெல்லாம் ஆரியம் பார்த்துக்கிட்டே வரான், தமிழரையும் பார்க்கறான். நீங்கெல்லாம் என்னடா பெரிய ஆகாச புழுக, தேவல புழுக, நான் வரேன் பேரு, 32 முக்கோடி தேவர்கள் இருக்கான்ட்டான். இது மிகப்பெரிய கல்வி. ஆசீர்வாதத்தை படிக்கணும். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சிவன் கைலாயம் எங்க இருக்குது? சிவன் வாழ்ற இடம் கைலாயன்றாங்களா? சிவன் என்பது இந்த சிவம். சிவம் அப்படின்னு சொல்றாருல, சகத்தான், மகத்தான், மாமகத்தான், அவத்தான், இதெல்லாம் சொன்ன ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஆதிநாதர். அவர் தான் சிவன். இந்த சிவத்தை பத்தி சொன்னதுனாலதான் ஒரு பேர் சிவன். அவரு ஒரு கல்ல பாறையில வளரக்கூடிய ஒரு ஆலமரம், அதுக்கடையில் அதுக்கு அடியில் உட்கார்ந்தான் தவம் பண்ணார். கல் ஆல மரத்தானை கைலாசன் ஆதரா மாத்திட்டான். இந்த கல்லால மரம் எங்க இருந்துச்சுன்னா, கன்னியாகுமரியில 2500 கிலோமீட்டர் தெற்க இருந்த சூரிய மலையில இருந்த அந்த ஆளு. மகாபாரத போர் எங்க நடந்ததுன்னா நம்ம திருநெல்வேலியில 1250 ஏக்கர்ல சுடுகாட்டு இருக்குது. நான் போய் பார்த்துட்டே வந்தேன். கேள்விப்பட்டவொன்னா கூட ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். ஆதிச்சநல்லூர் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் இருக்குது. அன்னைக்கே 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஈட்டி, மண்வெட்டி, என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் பயன்படுத்தியிருக்காங்க. இருக்குது, அங்க இருக்குது. தொல்பொருள் ஆராய்ச்சி எடுத்திருக்காங்க, வெளியில கொண்டு வர விடல. ஆனா நம்மளாம் என்ன படிச்சிருப்போம்? 1852 ஹென்றி பிஸ்மர் அவர் தான் இரும்ப கண்டுபிடிச்சாருன்னா, 6000 7000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இரும்பு காலம் வந்துருச்சு. 10,000 பஞ்ச பாண்டவர்ல பாண்டியர் கோயில், 5 பாண்டிய குடும்பத்தாருக்கும் இந்த விவசாயம் பண்றதுக்காக, வேளாண்மை பண்ணி உணவை உற்பத்தி பண்றதுக்காக இந்த காட்டை அழிச்சு விவசாய நிலமா மருதம நிலமா மாத்துறதுக்காக ஏற்பட்ட சண்டையில அப்ப என்ன பண்றான்? ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு மலை மேல இருக்கக்கூடிய குறவர்கள் இதை அழிக்க விட மாட்டேங்கிறான். குறவர்களை கௌரவர்களா மாத்திட்டான், பாண்டியர்களை பாண்டவர்களா மாத்திட்டான். இந்த தீயிட்டு கொளுத்தி கிடைச்ச தரை பகுதியை திரௌபதியா மாத்திட்டான். திருஷ்டி தூமன்றான். திரௌபதியும் திருஷ்டி தூமனும் நெருப்புல பிறந்தாங்கன்றான். நெருப்புல போட்டா எரிய தானே செய்யும். திருஷ்டி தூமன் என்பது வாள், போர் வாள், அடிச்சு உருக்கி தட்டி கிட்டி பண்றாங்க. சரி, சொல்ல வந்ததை விட்டாச்சு, சால்வை எடுத்துட்டாரு, கிடுகிடுன்னு சொல்லி முடிச்சிருவோம். இப்போ இந்த படிக்கக்கூடிய காலத்துல வந்திருக்கோம். இந்த குழந்தைகளுக்கு இந்த தோப்பு கணத்தை சொல்லி கொடுங்க. நீங்களும் எல்லாரும் செய்யுங்க. நான் செஞ்சிட்டு இருக்கேன். முட்டி வலி வராது, ஆங்கிள் வலி வராது, கெண்டைக்கால் பிடிப்பு இருக்காது, மூச்சு பிடிப்பு, வாயு பிடிப்பு இருக்காது, உடல் சம்பந்தப்பட்ட குடல் சம்பந்தப்பட்ட எந்த வியாதிகளும் வராது, நல்ல நினைவாற்றல் வரும். சீக்கிரமா இப்பெல்லாம் என்ன ஆகுது, பேசுறதுக்கு ஆள் இல்லாம மூளை சுருங்கி சீக்கிரமா மரணம் ஏற்படுது. இதெல்லாம் இருக்காது.
அப்போ இந்த கிரக அமைப்பை வச்சு என்னென்ன படிக்கலாம்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? படிப்பு வந்து 4ஆம் பாவகம், புதன் 4ஆம் அதிபதி, வித்யாகாரகன், இது சம்பந்தப்பட்டது. 4ஆம் பாவகம் அதிபதி எப்படி இருக்குன்னு பார்த்து அதை தன்மை எடுக்கணும். எந்த கிரகம் ஸ்தான பலத்துடன் கூடிய திருப்பலம் இருக்குதோ அதனுடைய காரகத்தில் சொன்னோம்னா நல்லா படிப்பு வரும். அதே நேரத்தில் இந்த புதனும் சனியும் 6-8 இருந்தால் படித்த படிப்பில் வேலை இருக்காது. படிக்கப்பட்ட அந்த வலுவாக இருக்கக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு 8 மறைஞ்சிருக்கு 6-8 அதுவும் படித்து வேலை செய்யாது. எவ்வளோ படிச்சு ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தான், 85 லட்சம் 86 லட்சம் செலவு பண்ணி படிச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து பதிவு பண்ண முடியல. படிச்சு என்ன பிரயோஜனம்? என்ன காரணம்? அந்த புதன் லக்னத்துக்கு 8 மறைஞ்சு போச்சு. அப்போ எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு அதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா, செவ்வாய் பலமாக இருக்கணும், குரு சனி தொடர்பு இருந்தால் அவங்க எம்பிபிஎஸ் படிக்கலாம். இதில் வந்து சூரியன் வெளியில் போயிடுச்சு, அதாவது செவ்வாய் சூரியன் குரு, இந்த சூரியன் சம்பந்தப்படாமல் சனி உள்ள வந்துருச்சுன்னா பிடிஎஸ் படிச்சிடலாம் அவங்க. செவ்வாய் சனி தொடர்பு, செவ்வாய் வந்து 4ஆம் பார்வை சனியை பார்க்குது, சனி வந்து 10ஆம் பார்வை செவ்வாயை பார்க்குது, இல்லை 7க்கு 7 பார்த்துக்கு சேர்ந்து இருக்குது. இவங்க சிவில் ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர் படிக்கலாம். சந்திரன் பலமாக இருக்குது, நல்ல வளர்பிறையாக இருக்குது, குரு பார்க்குது, சுக்கரனோட சேர்ந்து இருக்குது. அப்போ சந்திரன் சொதா இயங்கிக்கிட்டே இருக்குதா, மெக்கானிக்கல் படிக்கலாம். ரொம்ப பலவீனமாக இருக்குது, டிரைவராக போவாங்க. நீர் சம்பந்தப்பட்ட உணவு பதப்படுத்தப்பட்ட இந்த மாதிரி படிப்புகள்லாம் அதில் படிக்கலாம். கேட்டரிங் படிக்கலாம். அவங்க சமைத்த உணவுகள் சீக்கிரம் ஒரு நாளில் வந்து ஒரு நாள்லயே சந்திரன் மாறிக்கிட்டே இருக்கா, அப்போ சமைத்த உணவுகள் சீக்கிரம் கெட்டு போயிடும். அது நல்லா ஹோட்டல் தொழில் உங்களுக்கு நல்லா இருக்கும். சந்திரன் பலமாக இருந்துச்சுனாக்கா டிராவல்ஸ் வைக்கலாம், ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு. அப்போ சுக்கிரன் பலமாக இருக்குது, ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேன்சி ஸ்டோரு, பெண்கள் சம்பந்தப்பட்ட அழகு சாதனம், நானாவித பொருட்கள் அத்தனையும் செய்யலாம். நல்ல உயர்தரமான சைவ ஹோட்டலு, உயர்தரமான இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, இதெல்லாம் சுக்கிரன் பலமாக இருந்தால் செய்யலாம். அல்லது விலை மதிப்பு மிக்க மார்க்கெட்டில் ஒரே ரேட்டில் விற்கக்கூடிய பொருட்களை விற்கிறது, கோல்டு கவரிங், வெள்ளி, இதெல்லாம் சுக்கிரனுக்கானது. புதன் பலமாக இருக்கு, சிஏ, பிகாம், எம்காம், சார்ட்டர்ட் அக்கவுண்ட், ஐசிடபிள்யூஏ, பேங்கிங் செக்டர் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்யூனிகேஷன் எல்லாம் அதில் கொண்டு வரலாம். டாக்குமெண்டேஷன், பத்திர எழுத்தெல்லாம் இருக்காங்க இல்லைங்க, அதெல்லாம் கொண்டு வரலாம். அப்புறம் குரு பலமாக இருக்குது, பேங்க்கு, பணத்துக்கு அதிபதியா, ட்ரெஸரி, அதுக்கு வேலைக்கு போகலாம், அதுக்கு சம்மந்தப்பட்ட படிக்கலாம். கோஆபரேட்டிவ் பேங்க்கு படிக்கலாம். நீதித்துறைக்கு போகலாம், நிதித்துறைக்கு போகலாம். கோவில் தர்மகர்த்தா, இந்த இந்து அறநிலையத்துறை, இதெல்லாம் வரலாம். ப்ரொஃபஸராக வரலாம், சொல்லிக் கொடுக்கக்கூடிய 10ஆம் இடத்துல இருந்து தொடர்பு கொண்டுச்சுன்னா ப்ரொஃபஸராக வரலாம். குரு சனி சேர்ந்து இருக்குது, அல்லது 2 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளுது. இவங்க நீதித்துறையில் வக்கீலாக போகலாம், குருவா இது ஜட்ஜாக போகலாம், நல்லா இருக்கும். சூரியன் ஆளுமைத்தன்மை கூடிய எம்பிஏ, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, சோலாரு, இதெல்லாம் அதுக்கு சரியாக இருக்கும். ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதெல்லாம் படிக்கலாம். செவ்வாயினுடைய காரகம் மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டடம், நெருப்பு, இந்த சமையல் வேலை, ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் செய்கிறாங்களே, சமையல் மாஸ்டர்லாம் இருக்காங்களே, செவ்வாய் குறைந்த அளவு சுப பலத்தோடு இருக்கும். 4ஆம் அதிபதி 2ல் வந்து இருக்காது அப்படின்னா தனஸ்தானமா, வாடகை மூலமாக வருமானம் வரும் உங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லலாம். இதில் சரராசியில் இருந்தால் வாகனத்தின் மூலமான வாடகை வருமானம், சிறராசியில் இருந்தால் வீடு, கட்டடம், கல்யாண மண்டபம், இந்த மாதிரி ஸ்டோர்ஸு, கட்டடத்து மூலமாக வருமானம் வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் இன்னைக்கு 2மே இருக்கும், அசைந்தும் அசையாமலும் இருக்கும். அப்போ இதுவும் வச்சுக்கலாம், அதுவும் வச்சுக்கலாம். அப்போ கவனமாக இருக்கணும். அப்போ சுக்கிரன் தொடர்பட்டுச்சுனாக்க சொகுசு வாகனம், சனி தொடர்பட்டுச்சுன்னா இந்த குட்டி யானைன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி, செவ்வாய் வந்துச்சுன்னா டாரஸ், டஸ்கர், மிகப்பெரிய 16 வீல், 18 வீல், 26 வீல்லாம் வருது இல்லையா, மிகப்பெரிய கிரேன், இதில் மூலமாக வாடகை வருமானம் வரும். எனக்கு இந்த பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நமது அகத்தியர் ஜோதிட வித்யாலயத்தின்
நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், நம்மளை அழகழகா படம் பிடிச்சி ஊர் உலகமெல்லாம் காட்டக்கூடிய நண்பர், சகோதரர், உற்ற தோழர் பாலசுப்ரமணிய அவர்களுக்கும், இவ்வளவு மணி நேரம் ஆனாலும் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நேரம் கிடைக்கும் போது இன்னும் நிறைய கருத்துக்களையும் அறிவியல்களையும் சொல்ல வர, அறிவியலா படிக்கிறேன். எல்லாரும் நான் படிக்கும்போது என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல, ஐயங்களை தீர்க்க முடியல. ஓடி 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 படித்தேன். யானை பசிக்கு சோளப்பிரியா 18 ஆசிரியரை படித்தேன். 18 ஆசிரியரை படிக்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சுது. இப்போ உட்காந்து ஆய்வு பண்ணுறோம். இப்போ இந்த கடவுள் சொன்னோம் இல்லைங்களா, 12 படிநிலைகளை தாண்டணும். நமக்கு 6 படிநிலை, 6 அறிவு இருக்குது. அப்போ அதுக்கு மேலே சொன்னால் 12 சொன்னா உட்டறிவு, உணர்ந்தறிவு, கற்றறிவு, காந்தறிவு, தான்பட்டறிவு, வானறிவு, சித்தர், பெரும் சித்தர், அன்னர், பெருமன்னர், தெய்வ கண்ணோன், கடவுள். அப்போ திருவண்ணாமலைக்கும் சித்தன்ன வாசலுக்கு என்ன தொடர்பு? இங்கே சிறிய அன்னர்கள் வாழ்ந்த இடம், அது பெரிய அன்னர்கள் வாழ்ந்த இடம். இந்த வருஷம் இந்த வரக்கூடிய பௌர்ணமியில் சித்தன்ன வாசலுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கேன். 10 வருஷமா ட்ரை பண்ணுறேன், உள்ளே போக முடியல அந்த சித்தர்களை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கு. சரி, வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நேரம் இன்மையா இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளையில் 24வது கருத்தரங்கத்துக்கு அறிவுலகன் ஐயா திருச்சியிலிருந்து வருகை புரிந்து, அதாவது சயின்ஸ் அடிப்படையிலையும் அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவியல் அடிப்படையிலையும் புராணத்தை அடிப்படையிலையும் ரெண்டையும் கலந்து மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம கருத்துக்களை பதிவு பண்ணும் நோக்கத்தோட பதிவு பண்ணியிருக்காங்க. அது இதுக்கான டைம் அது இல்லை அப்படிங்கிற இடத்துலையும் கூட அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த டயத்தை இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்குச்சு. இந்த கருத்து கண்டிப்பாலுமே பொதுமக்களுக்கு போய் சேருங்க என்ற அடிப்படையில் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக நம்மளுடைய பொன்னாடை போத்த வேலாயுதம் ஐயா தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க, மணிகண்டன் ஐயா கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களை வருகை என்ன வரவேற்கிறோம். வெற்றி நமது. ஆ